ஏன்னா தனக்கு ஒரு கூட்டம் என்பது இருக்கிறது, தனக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, தனக்கு வாக்களிப்பதற்காக மக்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவர் அப்படிலாம் பேச வைக்கிறது. விஜயோடைய ஸ்பீச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு படம் பார்க்குற மாதிரியே தான். அதில் ஒரு சீரியஸான ஒரு கருத்து இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நையாண்டி இருக்கும். இந்த மாதிரி தான் அவர் அதை வந்து அப்படி தான் டிசைன் பண்ணுறாரு, அப்படி தான் பேசுகிறாரு. அதில் வந்து அவர் இப்போ கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். அவங்க வழியில் அடுத்த ஒரு தலைவராக இருக்குங்கிறது என்னுடைய விஷயம்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி பேசிட்டு அவர் சொல்லும்போது அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் இவங்களுக்கு அப்புறம் எந்த ஒரு தலைவருமே இல்லை, அதனால தான் கண்ணீர் பிடிக்கிற மாதிரி கட்சிங்கிற விஷயத்தில் அப்போ அவர் வந்து கலைஞரையும் ஜெயலலிதா அவர்களையும் ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது நானும் ஒரு விஜய் தான், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் விஜய் தான், ஸோ நாங்கள் பதில் சொல்கிறோம், நாங்கள் பேசுகிறோம், ஏழை மக்கள்லேருந்து வந்த நாங்கள் பிரதிநிதியாக இருக்கோம் அப்படிங்கிறாரு. அருண்ராஜ் அவர்கள் சொல்லும் பொழுது முதலமைச்சர் என்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரோ அன்னைக்கு அடுத்த நாளே விஜய் அவர்களும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் ஏடிஎம்கே வந்து விஜய் அட்டாக் பண்ணவே இல்லை. விஜயை வந்து ஒரு நட்பு சக்தியாக கூட ஏடிஎம்கே பார்த்துட்டு இருந்தாங்க, கூட்டணிக்குள்ளே வந்து வரலாம் அப்படின்னு. கூட்டணிக்குள்ளே வரல அப்படின்னும் போது தான் வந்து பாய் தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஷபீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சு ஒரு பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பல்வேறு விஷயங்கள் அவர் பேசுவாருன்னு நினச்சிருந்தாங்க. இல்லை பிரச்சனைகள் பற்றி ஏதாவது பேசியிருக்கலாம், இல்லை இது ஒரு தொடக்க விழா, ஒரு 3ஆம் ஆண்டு விழாங்கிறதுனால ஒரு மகிழ்ச்சியை மட்டும், இல்லை அவருடைய தொண்டர்களுக்காக பேச வேண்டிய வார்த்தைகளை மட்டும் பேசியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் எடுத்துக்கலாம். ஆனால் அவர் பேசின விஷயங்களில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுறது அப்படின்னா திரும்பவும் திமுகவை தான் அவர் அதிகமாக தாக்குறாரு. சமூக நலன் பற்றியோ இல்லை தாவேக்கா என்ன பண்ண போகுது, அடுத்தடுத்து தேர்தல் வரப்போகிற 90 நாட்கள் தான் இருக்குது, அதை பற்றின ஒரு தெளிவு இல்லாமல் திமுகவை தாக்குறது மட்டுமே ஒரு முதன்மை கருத்தை அடுத்து பேசியிருக்காருங்கிறத பார்க்க முடியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய 2026க்கான தேர்தல் வியூகம் என்பது திமுகவுக்கு எதிராக திமுகவை கடுமையாக எதிர்க்கின்ற ஒரு முதன்மை சக்தி தாவேக்கா அப்படின்றத அவர் வந்து அப்படி தான் அதை ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. அந்த 2026 தேர்தல் என்பது திமுக வெர்சஸ் தாவேக்கா அப்படின்ற அந்த கட்டமைப்பில் தான், அந்த பிம்பத்தில் தான் அந்த தேர்தல் என்பது பார்க்கப்பட வேண்டும், அந்த தேர்தலை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை நோக்கி தான் அவர் வந்து போயிட்டுருக்காரு. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு திமுகவை அவர் வந்து தாக்குறாரோ, எவ்வளோக்கு எவ்வளோ திமுகவை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறாரோ அது வந்து அவருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். 2-3 விஷயங்கள் இருக்குது. ஒன்று என்னென்னா, திமுகவுக்கு எதிரான ஒரு வாக்குகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து ஒருங்கிணைப்பது, திமுக அரசாங்கத்துக்கு எதிராக அதிருப்தி வாக்குகளை எல்லாம் வந்து அவர் பக்கம் இழுப்பது, அதே மாதிரி திமுக மீது ஒரு கோவத்தில் இருக்காங்க இல்லையா மக்கள், அந்த கோவத்தை வந்து சேனலைஸ் பண்ணி அவர் பக்கம் கொண்டு வருவது. இதை தான் வந்து அவர் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுறாரு. நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல யார் இருந்திருக்கணும்னா அதிமுக தான் வலுவாக அந்த அரசியலை முன்வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவங்க கடந்த 4.5 வருஷமாக அதை பண்ணாததுனால, அதே மாதிரி பெரிய அளவில் பண்ணாததுனால, அதே மாதிரி பாஜக கூட்டணிக்குள்ளே அவங்க போனதுனால உங்களுக்கு வந்து அதிமுக பக்கம் இருந்த அந்த அட்டென்ஷன் அப்படின்றது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு புது கட்சி வரும்போது ஒரு தாவேக்கா பக்கம் டைவர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் அவர் வந்து சேனலைஸ் பண்ணுறாரு. இப்போ இன்றைக்கி நடந்த கூட்டங்களில் அவர் வந்து ஒரு கொள்கை ரீதியாகவோ அல்லது மற்ற பிரச்சனைகளை பற்றி பேசுகிறத விட உங்களுக்கு என்னன்னா ஒரு விஷயம் விஜய் வந்து பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, திமுக கூட்டணி ஒரு பக்கம் வந்து அது அப்படியே ஒன்றும் பெருசாக சலசலப்பு இல்லைன்னா கூட ஒரு பக்கம் அது ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே இப்போ இருக்குது. இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி கொஞ்சம் வலுவடைய வேண்டும் அப்படின்னு அவங்க முயற்சிகளை எடுத்து புது கட்சிகள்லாம் உள்ள மீண்டும் அவங்க கூட்டணி விட்டு போன கட்சிகள்லாம் ஒன்றிணைக்கிறாங்க. அப்போ தாவேக்கா பக்கம் யாரும் வரலையே அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்குது. அப்படின்னும் போது அந்த இடத்துல தொண்டர்களோ அந்த இடத்துல கட்சிக்காரங்களோ வந்து எந்த விதமான ஒரு சுணக்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது. அப்போ அவங்கள அந்த எலெக்ஷன் மொமெண்டம் வந்து அந்த அந்த இதுலேயே வச்சுருக்கணும் அப்படின்றதான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதனால தான் அவருடைய ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா மற்ற சீரியஸான விஷயங்கள்லாம் பேசாமல் வெறும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் தாவேக்காவை ப்ரொஜெக்ட் பண்ணுறதும் நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற அந்த விஷயங்களை மட்டுமே அவர் வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. திமுக மீதான அந்த 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 அட்டாக் இருக்கு இல்லையா, அதை சஸ்டெயின் பண்ணுறாரு அவர்.
இப்போ அதிமுக வந்து களத்துல பணிகள் செஞ்சுட்டு இருக்காங்க, எதிர்த்து போராடுறவங்களுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அரசு செய்யக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து சொல்றாங்க. அதுதான் எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு இடத்துலயும் இருக்கிறாங்க. அடுத்து அவங்க வர்றதுக்கான போட்டி இருக்கு. ஆனா அவங்கள மட்டும் குறிப்பிடும் பொழுது பாஜக மற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ திமுக போகும், திமுக மற்றும் கூட்டணி நாங்க ஒரு கட்சியா இருக்கோம். ஆனா பாஜக மற்றும் பலர்னு அங்க அதிமுகவை சாடுறது, அது மட்டும் இல்லாம மற்ற கட்சிகள் எல்லாம் கணக்கிலே வச்சுக்காம இருக்கிறதுங்கிற விஷயங்கள் பண்றாரு. இது மாதிரி இருக்கும்போது களத்துல இல்லாம இருக்கிற இவர் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பேசுறாரு. ஆனா பல ஆண்டுகள் இருந்திருக்காங்க, ஆளும் கட்சியா இருந்திருக்கிறாங்க, அவங்கள குறைத்து மதிப்பிடுறாரு, ஓவர் கான்ஃபிடென்ட்ல பேசுறாருங்கிற விமர்சனம் வைக்கிறாங்கல்ல. இல்ல அது ஒரு கால்குலேட்டட் மூவா தான் அவர் பண்றாரு. தொடர்ச்சியா வந்து நீங்க பாஜகவை வந்து அவரு பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலை தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னும் போது அந்த விஷயத்தை வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும், தனக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. பட் ஏடிஎம்கே வந்து அவர் ஏடிஎம்கேவை நீங்கள் சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அதை ஊழல் சக்தி அப்படின்னு கொண்டு போய் நிறுத்துறாரு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல தான் ஏடிஎம்கே வந்து அவரை திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு. இவ்வளோ நாள் ஏடிஎம்கே வந்து விஜய் அட்டாக் பண்ணவே இல்லை. விஜயை வந்து ஒரு நட்பு சக்தியாக கூட ஏடிஎம்கே பார்த்துட்டு இருந்தாங்க, கூட்டணிக்குள்ளே வந்து வரலாம் அப்படின்னு. பட் கூட்டணிக்குள்ளே வரல அப்படின்னும் போது தான் வந்து விஜயை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு கால்குலேட்டடாக அவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்குறேன். ஏன் அவர் வந்து பாஜகவுடனான பாஜக கட்டமைத்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படின்னு பேசும்போது நீங்கள் பாஜக முன்னெடுக்கின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் மக்கள் வந்து பெரிய அளவில் கடந்த காலங்களில் ஆதரவு தெரிவிக்கல. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு பார்க்குறாரு. இவங்க பாஜக சொல்லுகின்ற விஷயங்கள் தான் அதிமுக செய்கிறது, பாஜகவுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோலில் அதிமுக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ அவர் கண்ணீர் வடிக்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் கொடுத்த இன்டர்வியூவை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ அதிமுக வந்து கண்ணீர் வடித்ததை துடைக்கிறதுக்காக தான் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி முன்னாடி இருந்தோம். இப்போ இவங்க எல்லாருக்கும் அடுத்து தாவேக்கா தான் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்க போகுது அப்படின்னு தன்னையும் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் ஒப்பிட்டு அவர் சொல்கிற ஒரு விஷயம் பார்க்கும் பொழுது அவர் அவங்களை ஒப்பிட்டுறதுனால அடுத்து வெற்றியை பார்க்க முடியும், இல்லை அதை ஃபாலோ பண்ணுறேன் நானும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. ஆனால் அவங்களுடைய அரசியல் களம் வேற. அவர் திமுகவில் பல்வேறு ஆண்டுகள் இருந்திருக்காரு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் அதிமுகவை தொடங்கினார். ஆனால் தாவேக்காவை அவர் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலும் இல்லை, அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார். இப்போ அதை ஒப்பிட முடியாதுல்ல. நீங்கள் அந்த காலகட்டம் என்பது வேறு, தற்போது இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது வேறு. நீங்கள் எம்ஜிஆர் அவருக்கு வந்து அரசியல் கட்சியில் ஒரு தொண்டராக அவர் இயங்கி இருந்தாலும் அவருக்கு திரை நட்சத்திரம் அப்படின்ற அந்த வந்து ஒரு ஃபேக்டர் தான் வந்து அவரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. ரெண்டாவது அவர் திராவிட இயக்க கருத்துக்களை வந்து சினிமா மூலமாக தான் வந்து மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாரு. அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நேச்சுரலாக அவருக்கு இருந்த அந்த ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அவருக்கு வந்து ஒரு கட்டமைப்பாகவும் ஒரு இதுவாகவும் மாறிடுச்சு. இவங்களும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய்வுடைய ஸ்டார்டம் வந்து ரொம்ப பெருசு, ஒரு உச்சபட்ச நட்சத்திரமாக அவர் இருந்திருக்கிறார். ரெண்டாவது வந்து ஒரு கட்டமைப்பையும் அவர் உருவாக்கியிருக்கார். ஒரு ஃபேன் கிளப்பு, அந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு ஃபேன் கிளப்பை வந்து அவர் தீவிரமாக அதை வந்து உருவாக்கி இருக்கிறதன் விளைவு தான் வந்து இன்றைக்கி அவர் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுவதற்கு ஒரு காரணம். ஏன்னா தனக்கு ஒரு கூட்டம் என்பது இருக்கிறது, தனக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, தனக்கு வாக்களிப்பதற்காக மக்கள் தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவர் அப்படிலாம் பேச வைக்குது. உங்களுக்கு 2 திராவிட இயக்கங்களையும் சேலஞ்ச் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு முன்னாடி பல பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த நாட்டை ஆளுகின்ற பாஜகவால் பெரிய அளவில் ஒன்றும் பண்ண முடியலையே. அதே போல் உங்களுக்கு காங்கிரஸ் தான் ஒரு காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி தமிழ்நாட்டில் இருந்துச்சு. தேசிய கட்சியான காங்கிரஸ் ஆட்சியை இழந்து இன்னொரு முறை அவங்களால ஆட்சியை பிடிக்க முடியலல்ல. அப்போ இந்த 2 இயக்கங்களும் பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி இந்த தேசத்தை ஆண்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் அவங்க ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஏன் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் ஆட்சி வர முடியுது, கேரளாவில் அவங்களால் ஆட்சி வர முடியுது, ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களால் ஆட்சி பிடிக்க முடியல அப்படின்னும் போது இந்த 2 இயக்கங்களுடைய வீச்சு என்பதும் இந்த 2 இயக்கங்களுடைய கட்டமைப்பு என்பதும் வந்து அவ்வளோ வலுவாக இருந்திருக்கிறது. அப்போ இதை சேலஞ்ச் பண்ண வராரு அப்படின்னும் போது அவர் ஒரு மாற்று சக்தியாக நான் உள்ளே வரேன் அப்படின்னா தன்னையும் வந்து ஒரு திராவிட இயக்கத்தோடு தான் தொடர்பு படுத்தி அவர் காமிக்கிறாரு. இப்போ அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. நானும் வந்து ஒரு திராவிட கட்சி தான், ஒரு திராவிட கட்சியாக தான் நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கேன்
அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாரு. அதான் அவருடைய யூஎஸ்பியாக இருக்குது, அதான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ரஜினிகாந்த் வந்து பேசின ஆன்மீக அரசியல் மக்கள் மத்தியில் பெருசாக எடுபடலை. கமல்ஹாசன் ஒரு நடிகராக வந்தார், அவராலையும் வந்து மையம் அப்படின்ற ஒரு கருத்தை பேசினார், எடுபடலை. அதே மாதிரி உங்களுக்கு விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு மாநில கட்சியாக தான் வந்து அவர், ஆனால் தேசிய கட்சிகளோட கூட்டணி வரும்போது கொள்கையெல்லாம் அவரால் சரியாக பேச முடியல, சரியாக விளக்க முடியல அப்படின்னும்போது இங்கே வந்து தன்னையும் வந்து ஒரு ரீஜனல் ஃபோர்ஸாக தான் அவர் வந்து ஒரு திராவிட கட்சியாக தான் ஐடென்டிஃபை பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துலேருந்து தான் அவர் அந்த விஷயங்கள்லாம் பேசுகிறார் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் இங்கே காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கிறது, ஆனால் எந்த காங்கிரஸ் கட்சியும் காமராஜ் பிளானை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கு. ஆனால் காமராஜை ஒரு தலைவராக முன்னிறுத்தி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ விஜய் அதை செய்கிறார் அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து ஒரு கால்குலேட்டட் மூவோட தான் அவர் எல்லாத்தையும், எல்லா கட்சிகள்லேருந்தும் அவர் வந்து வாக்குகளையும் ஆதரவையும் திரட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட தான் பண்ணுறாரு. இதெல்லாம் ஏன் அவர் பேசுகிறாரு அப்படின்னா, அவருடைய முதல் தேர்தல், இந்த முதல் தேர்தலையே ஒரு பெரிய இம்பேக்டை அவர் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. வசனங்களை பேசுகிறாரு, ரொம்ப மாஸ் டைலாக்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா, ஒரு திரைப்படத்தில் வந்ததால் அவர் ஏதாவது சொன்னாலுமே அந்த கருத்து அந்த மாதிரி தான் போய் சேருதுங்கிற ஒரு பதிலையுமே அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் திருக்குறள் ஒன்று சொல்லியிருந்தாரு, இப்போ டிஜிட்டலில் இப்போது திருவள்ளுவர் இருந்தாருன்னா இப்படி ஒரு திருக்குறள் தான் சொல்லுவார் அப்படின்னு திமுகவை சாடுற மாதிரியான ஒரு திருக்குறளை சொன்னார். அதற்கப்புறம் சிஎம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயத்த சொல்லி அவருக்கு தூக்கம் வரல அப்படின்னா அந்த தூக்கத்தில் போய் கேட்டால் கூட விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லுவார் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேண்டம்காக, அவருடைய ரசிகர்களை குஷிப்படுத்துறதுக்காக ஒரு விஷயங்கள் சொல்லலாமே தவிர, இந்த மேடையில் இது வந்து மக்களை போய் சேர்றதுக்காகவோ இல்லை இது வந்து ஒரு சரியான விமர்சனமாகவோ இருக்காது, சும்மா பேச்சுக்காக சொல்கிறாருங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்படல சில பேச்சுகளில். விஜயோடைய ஸ்பீச் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு படம் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அதில் ஒரு சீரியஸான ஒரு கருத்து இருக்கும், ஒரு நகைச்சுவை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நையாண்டி இருக்கும். இந்த மாதிரி தான் அவர் அதை வந்து அப்படி தான் டிசைன் பண்ணுறாரு, அப்படி தான் பேசுகிறாரு. பட் நீங்கள் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு அரசியல் தலைவராக, ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் இந்த விமர்சனங்களில் வந்து கொஞ்சம் அந்த விமர்சனமும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விமர்சனமாக கூட அது இருக்கணும். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப சினிமாத்தனமாக பேசுனீங்கன்னா கூட வந்து சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, இல்லை இவர்கிட்ட ஒரு கண்டென்ட்டும் இல்லை, சப்ஜெக்டும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். மேபி அந்த இடத்துல வந்து அவர் கொஞ்சம் யோசித்து பேசணும். அவர் பேசுகிற நீங்கள் திமுக மீது வைக்கின்ற விமர்சனங்கள்லாம் இஷ்யூ பேஸ்டில் நீங்கள் விமர்சனம் வச்சிங்கன்னா அது மக்கள்கிட்ட ஈடுபடும். இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு பேசுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, சம்பவங்கள் இருக்கிறது, எவ்வளவோ இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் கடந்த 4.5 ஆண்டு காலமாக திமுக எங்கெங்கெல்லாம் தவறு செய்திருக்கிறது, எங்கெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றியிருக்காங்க, எங்கெல்லாம் மக்களை வந்து அவங்க வஞ்சித்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான ஒரு பட்டியலை நீங்கள் வாசிச்சிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் இதுவாக இருந்திருக்கும். ஒரு திருக்குறளை நீங்கள் சொல்கிறது அது ஓகே தான், பட் அது வந்து உங்களுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் உங்களை விரும்பக்கூடியவர்கள் மத்தியிலையும் அது ஆஹா ஓஹோன்னு பேசலாம். பட் நார்மலாக வந்து ஒரு உங்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா இல்லையா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷனில் இருக்கிற ஒரு ஆளுக்கு என்ன இவர் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துடக்கூடாது, கன்வே ஆகிடக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படின்னும் போது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அரசியல் ரீதியாக தான் அதை எவாலுவேட் பண்ணுவாங்க, அரசியல் ரீதியாக தான் அதை புரிஞ்சுப்பாங்க. அப்போது உங்களுடைய கண்டென்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். அந்த மாதிரி கருத்துக்களை வந்து அவர் இனியும் பேச வேண்டும். ஏன்னா அதுதான் நீங்கள் இஷ்யூஸில் பேசுனீங்கன்னா தான் எப்போவுமே ஒரு விஷயம் நிற்கும். நீங்கள் இன்றைக்கி பெண்கள் பாதுகாப்பில் திமுக என்ன செய்திருக்கிறது, திமுக அரசு என்ன செய்திருக்கிறது, கஞ்சா போதையில் திமுக என்ன செய்திருக்கிறது, அதை தடுப்பதற்கு திமுக அரசு என்ன செய்திருக்கிறது, சட்டம் ஒழுங்கில் திமுக அரசு எப்படி தோல்வி அடைந்திருக்கிறது, அதே மாதிரி பல பிரச்சனைகள், இப்போ சாதி ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து தமிழகம் முழுவதும் நடந்திருக்கிறது. ஆணவ கொலைகள், சாதி ஆணவ கொலைகள் சம்மந்தமாக திமுக ஏன் வந்து என்ன செய்திருக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அவர் தொடர்ச்சியாக பேசும்போது தான் அது மக்களை வந்து யோசிக்க வைக்கும். நீங்கள் ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பல பிரச்சனைகள் இருக்குது, பேசணுன்னா அப்படிலாம் பேசலாம். ஆனால் அதையெல்லாம் வந்து அவர் பேசாமல் இந்த மாதிரி ஒரு மாதிரி கிண்டலும் கேலியுமாக அவர் வந்து அவ்வப்போது பேசுவது வேணா அவருடைய தொண்டர்களை வேணா அது குஷிப்படுத்தலாமே தவிர பொதுவாக அவருடைய அந்த ஃபேண்டம் அதே மாதிரி அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவரை நேசிக்கக்கூடியவர்களை தாண்டி
செல்லாது. பல பேர் இருக்காங்க. அவங்களும் வந்து விஜய் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்றது தான். அது இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காரா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் அவர்கிட்ட வந்ததில்லை அப்படின்னு பார்க்குறேன். ஒரு டபுள் இன்ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்தது. இப்போ பிரதமர் சொன்ன விஷயங்கள், முதலமைச்சர் கொடுத்த விமர்சனம், அது ரெண்டையும் சேர்ந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இப்போ டபுள் இன்ஜின், தகர டப்பா இன்ஜின், நாங்கள் தான் டாப் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ ஒரு டாப் இன்ஜின் அப்படின்னு ஒரு டயலாக் மூலயமா சொல்கிறத தாண்டி அதோட செயல்பாடுகள் இருக்கா? அவர் என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாரு, அவரோட பிரச்சனைகளுக்கே ஒரு குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஜனநாயகம் பிரச்சனையாகட்டும், இல்லை சிபிஐ பற்றின விஷயமாகட்டும், கரூர் சம்பவத்திலிருந்து எதற்குமே ஒரு உடனே ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளுக்கும் எந்த குரலும் கொடுக்கல. இப்போ பட்ஜெட் தாக்குதல் பண்ணாங்க, அதை பற்றி ஏதோ ஒன்று பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவ், அவரோட நிலைப்பாடு என்ன, இந்த பட்ஜெட்டை பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு, தமிழகத்துக்கு வர வேண்டியது வந்திருக்கா இல்லையா, கண்டனமா விமர்சனமா இல்லை வரவேற்கு, ஏதோ ஒன்று எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. ஆனால் டாப் இன்ஜின் மட்டும் ஒரு வேர்டில் சொல்லிக்கிறது எப்படி நியாயமாகும் அப்படிங்கிற கேள்வி வைக்கப்படுதில்லை சார்? இல்லை, அது எனக்கு தெரிஞ்சு அதான் சொன்னேன் நான். நீங்கள் வந்து அன்றாடம் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி விஜய் பேச வேண்டும். விஜய் பேசினாதான், ஏன்னா ஒரு கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சியாக நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதோ அல்லது ஒரு முதன்மை சக்தியாக நாங்கள் இருக்கோம் அப்படின்னும் போது தமிழகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்படுகின்ற விஷயங்கள், தமிழக மக்களை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் உடனே பேசியிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது. நீங்கள் ஒரு சம்பவம் நடக்குது, ஏன் எல்லா அரசியல் கட்சிகளும் ரியாக்ட் பண்ணுறாங்க? இப்போ சென்னையில் வந்து உங்களுக்கு ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ட்ரிபிள் மர்டர் அப்படின்னு நடக்குது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை வந்து கொல்றாங்க. அப்போ இந்த சம்பவம் வந்து ஒரு அதிர்ச்சியை உண்டாக்குது இல்லையா? ஒரு 2 வயசு குழந்தை கூட வந்து கொன்று அந்த பாடியை கொண்டு வந்து வெவ்வேறு பகுதிகளில் கொண்டு போய் டம்ப் பண்ணுற மாதிரி ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கே ஒரு அச்ச உணர்வு வரும். அப்போ அது குறித்து சட்டம் ஒழுங்கு குறித்து பேசியாக வேண்டும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் குறித்தெல்லாம் தான் அவங்க கூடுதல் கவனம் செலுத்தணும். அதுதான் இதில் முக்கியம். நீங்கள் விஜய் வந்து விஜய் அதுக்காக வந்து டெய்லி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஆனால் தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் பேசணும். 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசுகிறத விட விஜய்கிட்டேருந்து டைரெக்டாக ஒரு அறிக்கையாகவே அது வருது அப்படின்னும் போது அது மக்கள் மத்தியில் சென்றடையும், அது மக்கள் மத்தியில் போவோம். ஸோ நீங்கள் டைலாக பேசுகிறது ஓகே, அது ஒரு மேடைக்காக. இப்போ இது என்ன சொல்கிறது, டபுள் இன்ஜின்னு பிரதமர் பேசினார். அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு பதில் எதிர்வினை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதலமைச்சர் பேசினார், டப்பா இன்ஜின் அப்படின்னாரு. இப்போ அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படின்னு இவர் ஒரு விஷயத்தை பேசுகிறார். பட் இதெல்லாம் வந்து மேடைக்காக பேசுகின்ற விஷயங்களாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக பேசுகின்ற விஷயங்கள். பட் இஷ்யூஸில் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறீங்க அப்படின்றது மக்கள் கவனிப்பாங்க, மக்கள் பார்ப்பாங்க. ஏன்னா என்னை பாதிக்கின்ற பிரச்சனைகளில் ஒரு அரசியல் கட்சி தலைவராகவோ ஒரு அரசியல் இயக்கமாகவோ அவர் பேசுகிறார் அப்படின்னும் போது என்னால் கனெக்ட் பண்ண முடியும். சொல்லக்கூடிய விஷயம் வந்து ஆமாங்க, இந்த விஷயத்தை வேறு யாருமே பேசலை, இவர் பேசியிருக்காருங்க அப்படின்ற ஒரு அட்லீஸ்ட் அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக அது இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன் நான். இப்போ என்டிடிவியோட இன்டர்வியூ, அது ஆஃப் கேம் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும் விஜய் அவர்களுடைய நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு, அதில் வந்து அவர் இப்போ கலைஞர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன், அவங்க வழியில் அடுத்த ஒரு தலைவராக இருக்கணுங்கிறது என்னுடைய விஷயம்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்றைக்கி பேசில் அவர் சொல்லும்போது அண்ணா, காமராஜர், எம்ஜிஆர் இவங்களுக்கு அப்புறம் எந்த ஒரு தலைவருமே இல்லை, அதனால தான் கண்ணீர் விடுகிற மாதிரி கட்சிங்கிற விஷயத்தை சொல்லி, அப்போ அவர் வந்து கலைஞரையும் ஜெயலலிதா அவர்களையும் இங்கே அவர் அதுக்குள்ளே கொண்டு வரல. அப்போ வேறு ஸ்டேட்மெண்ட் வெவ்வேறு இடங்களில் சொல்கிறாரோ, இதில் வேறு என்ன முரண் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை நீங்கள் கொள்கை தலைவர்களாக பெரியார் அவர்களையும் காமராஜ் அவர்களையும் அதே போல் உங்களுக்கு வழிகாட்டிகளாக இவங்களெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து ஒன்றும் தப்பில்லை. பர்சனலாக அவருக்கு வந்து சில விஷயங்கள் இவங்களெல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுல கூட அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது வந்து அங்கே அப்படி சொன்னார், இங்கே இப்படி சொல்லலை அப்படின்றதுக்காக அவர் வந்து குறைச்சி மதிப்பிடுறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நீங்கள் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் இந்த தலைவர்கள்லாம் புறக்கணித்து விட்டு நீங்கள் அரசியல் பண்ண முடியாது. இந்த தலைவர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு ரோட் மேப்பை போட்டுட்டு போயிருக்காங்க, ஒரு அரசியல் பாதையை வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாநிலத்துடைய அரசியல் இதுதான், இந்த மாநிலம் வந்து இப்படி தான் வந்து இப்போ இந்த மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு அரசியல் தான் எடுபடும் அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போயிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் வந்து புறக்கணிச்சுட்டு நான் வந்து இதெல்லாம் பேச மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் போக முடியாது. ஸோ இது வந்து அவர் வந்து மேடையில் பேசினது அவ்வளோதான்.
பட் அவர் பர்சனலாக என்ன நினைக்கிறாரு அப்படின்றது தான் மேபி Interview என்டிடிவி ல எடிட்டர்கிட்ட பேசும்போது அவர் அதை வெளிப்படுத்தி இருப்பார். அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஆஃப் த ரெக்கார்ட் கான்வர்சேஷன் வந்து அது வெளியே வந்திருக்க கூடாது. பட் அது வெளியே வந்திருப்பது அப்படின்றதுனால நம்ம வந்து அவர் அதை தான் சொன்னாரா என்னன்னு கூட நமக்கு தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ அதனால அதை வச்சு கம்பேர் பண்ணி நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்னு இப்போ நினைக்கிறேன். இந்த என்டிடிவி அந்த இன்டர்வியூ கூட ஒரு பெரிய விமர்சனம் ஆச்சுல சார். இப்போ ஒரு ஓப்பன் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஒரு ப்ரெஸ் மீட் வந்து வைக்க மாட்டேங்கிறாரு, செய்தியாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு. இது வரைக்கும் யார்கிட்டயுமே இப்படி பேசுனது கிடையாது. இரண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அவங்க வந்து அதற்கான விமர்சனங்களை வார்த்தைகளால் வெவ்வேறு விஷயம். இப்போ நானும் விஜய் தான், ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது நானும் ஒரு விஜய் தான், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் விஜய் தான், ஸோ நாங்க பதில் சொல்றோம், நாங்க பேசுறோம், ஏழை மக்கள்ல இருந்து வந்த நாங்க பிரதிநிதியா இருக்கோம் அப்படிங்கிறாரு. அருண்ராஜ் அவர்கள் சொல்லும் பொழுது முதலமைச்சர் என்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிரஸ் மீட் கொடுக்குறாரோ அன்னைக்கு அடுத்த நாளே விஜய் அவர்களும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் வராம வேற ஏதோ ஒரு மாற்று திசைக்கோ இல்லை அந்த கேள்வியை வேற மாதிரி மாற்றி விடுற மாதிரியான ஒரு பதில்கள் வர்றதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் வந்து ப்ரெஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது நேச்சுரலாக வந்து மீடியா ஆட்கள் போய் அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய மன ஓட்டம் என்ன, அவருடைய என்ன ஒரு திங்கிங் ப்ராசஸ் இருக்கும்ல அது என்ன அப்படின்றதெல்லாம் வந்து கேஜ் பண்ணுறதுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஊடகத்துடைய ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படின்றது நிச்சயமாக தேவை. ஆனால் அதை வந்து என்னுடைய கன்வீனியன்ஸில் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்திருக்கிறதும் தவறு. என்றைக்கா ஒரு நாள் அவர் வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி தான் ஆகணும், ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசி தான் ஆகணும். நான் வந்து ஊடகத்திட்ட பேசவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மனநிலையில் ஒரு தலைவர், அரசியல் கட்சி தலைவர் இருந்து விட முடியாது. ரொம்ப காலத்துக்கு அது பண்ண முடியாது. இப்போ நீங்கள் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க வந்து பத்திரிகையாளர்கள் சில சமயம் சந்திச்சிருக்காங்க, தவிர்த்ததில்லை. ஆனால் அது அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் தான் அது இருக்கும். என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்வாங்க, அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த விஷயத்தை அவங்க கன்வே பண்ணுவாங்க. இப்போ கலைஞர்லாம் இருக்கும்போது அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு. இப்போ கூட இருக்கிற முதலமைச்சர் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு நீங்கள் எங்கள் அரசாங்கத்தை பற்றி என்ன கேள்வி வேணால் கேளுங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சதில்லை. ஆனால் இம்ப்ராம்ப்டவாக வந்து அங்கங்கே ஏர்போர்ட்டில் மற்ற இடங்கள்லாம் ப்ரெஸ்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கார், பேசியிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் சில எலெக்ஷன் டைமில் பேட்டிகளையும் வந்து கொடுத்துருக்கிறார். அப்போது விஜய்க்கும் வந்து அது தேவை. நீங்கள் ஒரு மீடியாட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதோ, இப்போ என்ன மிஞ்சி போனால் ஒரு பேட்டியில் ஒரு 10 கேள்விகள் எதிரான கேள்விகள் வருமா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் பேச போகிறீங்க. அல்லது உங்களுக்கு எதிரான கேள்விகள் வந்தாலும் அதை வந்து பாசிட்டிவாக மாற்றி பேசுவதற்கான ஒரு விஷயமும் அவங்க வந்து அதையும் வந்து அவர் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மேபி அவருக்கு வந்து பத்திரிகையாளர்களை நம்ம இப்போதைக்கு சந்திக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரா, அல்லது இனிமேல் பத்திரிகையாளர்களே நமக்கு தேவையில்லை சந்திக்கவே வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரா அப்படின்றது கூட நமக்கு தெரியல. ஆனால் இந்த மற்றவர்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நகைச்சுவாக தான் இருக்குது. நானும் விஜய் தான், அவரும் விஜய் தான் அப்படின்னு பேசுறது அந்த அளவுக்குலாம் நீங்கள் போய் வந்து இது எங்கள் தலைவர் சந்திப்பார், எப்போ சந்திப்பாருன்னு சொல்ல முடியாது. அவருக்கு நேரம் வரும்போது அவர் சந்திப்பார் அப்படின்னு ஏதாவது ஒரு பதிலை கொடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல. அவர் சந்திக்கல, நான் தான் சந்திக்கிறேன், நானும் விஜய், அவரும் விஜய், இவரும் விஜய் அப்படின்லாம் பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது தான் சில விஷயங்களை அவங்க கேட்பாங்க, சில விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும், சில விஷயங்கள் உங்கள் கவனத்துக்கு வராது, சில விஷயங்களுக்கு வந்து களத்தில் என்ன நடக்குது அப்படின்றது உங்களை சுற்றி இருக்கவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பத்திரிகையாளர்களோட அந்த கேள்வி வரும்போது அது என்ன அப்படின்னு நீங்கள் ஒரு பதில் சொல்லலாம், உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அந்த பதிலை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் அது என்ன, ஏன் அது வருது, அது ஏன் அப்படி கேட்குறாங்க பத்திரிகையாளர்களா அப்படின்னு சில விஷயங்கள் உங்கள் பார்வைக்கு வரலாம். ஸோ அதனால் அந்த மீடியா இன்ட்ராக்ஷன்லாம் வந்து அவர் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறாரு. பட் இப்படியே அவாய்ட் பண்ணிட்டும் கண்டிப்பாக அவரால் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் பேசி தான் ஆகணும். இன்னும் எலெக்ஷனுக்கு ஒரு 90 நாட்கள் தான் இருக்குங்கிற நேரத்தில் அவர் வந்து ஒரு சுற்றுப்பயணமோ இல்லை மக்களை போய் சந்திக்கக்கூடிய வேலைகளையோ தீவிரமாக இறங்கலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே வராரு. அப்பயும் ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சாக ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இப்போ வந்து அவங்களுடைய கட்சி சார்பு நிகழ்வுங்கிறதுனால வந்தார். அதுலேயும் அவருக்கு எது கம்ஃபர்டபுளான இடமோ அந்த இடத்துல கம்ஃபர்டபுளான விஷயங்களை மட்டும்தான் பேசுகிறார். ஒரு ஓப்பனாக ஒரு இடங்களில் வர்றது, இல்லை கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வரவே கூடாதுங்கிற முடிவு எடுத்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி வராமல் இருந்தால் தேர்தலை எதிர்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ எப்படி இந்த தேர்தலுக்குள்ள தாவேக்கா வந்து செயல்பட போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறி இருக்கா? நீங்கள் தேர்தல் வந்துருச்சுன்னா பிரச்சாரத்துக்கு போய் தான் பிரச்சாரம் பண்ணாமல் நீங்கள் வந்து தேர்தலில் சந்திக்க முடியாது. அந்த பிரச்சாரம் வந்து மேக்ஸிமம் இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சாரமாக தான் இருக்க முடியும். எல்லா கட்சிகளுக்கும் அதுதான் நெருக்கடி. இப்போ நீங்கள் அதிமுக முதல்லையே வந்து 180 தொகுதிகள் வந்து இபிஎஸ் போயிட்டு வந்துட்டார். அதே மாதிரி முதலமைச்சரும் வந்து பல்வேறு பகுதிகளுக்கு
அரசாங்க பயணமாகவே அவர் போய் பல நலத்திட்டங்கள் அதுவே ஒரு விதமான ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான். அதையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னும் போது தாவேகா எந்த விதத்திலையும் பின்தங்கி விடக்கூடாது. ரெண்டாவது, இந்த முறை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய கவனமும் வந்து தாவேகாவுடைய பிரச்சாரத்தின் மீது இருக்கும். ஏன்னா ஒரு புது கட்சி, விஜய் வந்து பிரச்சாரம் எப்படி பண்ணுறாரு, எவ்வளோ அக்ரெசிவாக பண்ணுறாரு, அதே போல் மக்களுடைய கவனமும் அந்த பிரச்சாரம். அப்போ ஒரு ஹை இன்டென்சிட்டி கேம்பெயினாக தான் அது இருக்கும். அப்போ அந்த கேம்பெயினை வந்து இந்த ரன் அப் டு எலெக்ஷன் நீங்கள் ரொம்ப முன்னாடி பண்ணாலும் பிரச்சனை, ரொம்ப பின்னாடி பண்ணாலும் பிரச்சனை. அப்போ அது கரெக்டான ஒரு நேரத்தில் அந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அந்த பிரச்சாரத்தை அவங்க எப்படி கட்டமைக்க போகிறாங்க, அவங்களுடைய வியூகம் என்னவாக இருக்க போகிறது அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஏன்னா தேர்தல் நெருங்கும் போது உங்களுக்கு தேர்தல் அறிவித்ததுக்கு பிறகு ஒரு மூடு செட் ஆகும். அதுக்கப்புறம் எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்தில் இருப்பாங்க. அந்த பிரச்சார பயணங்களின் போது உங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து பல தலைவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறது பல்வேறு விதமான பார்வைகளை கொடுக்கும். அப்படின்னும் போது நீங்கள் தேர்தல் சமயத்தில் உங்களுடைய பிரச்சாரம், நீங்கள் என்ன பேச போகிறீங்க, எவ்வளவு ஈஸியாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உங்ககிட்ட என்ன திட்டங்கள் இருக்குது, அதை எப்படி நீங்கள் வியூகமாக கொண்டு போகிறீங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இன்னொன்று, விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் சேலஞ்ச் என்னென்னா, அவரை கூப்பிட்டு போகிற இடத்துலலாம் கூட்டம் வரும். அப்போ அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துறது, அந்த கூட்டத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய சவால் நிறைந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் தாவேகாவுக்கு. நீங்கள் ஒவ்வொரு மீட்டிங்கும் அவங்க நடத்தும் போது ஒரு சவால் இருக்கு அவங்களுக்கு கட்டாயமாக. ஸோ அது மற்ற கட்சிகளுக்கு இருப்பதை விட தாவேகாவுக்கு கூடுதலாகவே இருக்கிறது. அப்படின்னும் போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு சேலஞ்ச் தான். நீங்கள் வந்து விஜய் எல்லா தொகுதிகளுக்கும் போவாரா அப்படின்றது ஒரு சேலஞ்ச். ரெண்டாவது, எங்கள் கிராமத்துக்கு வரல, எங்கள் ஊருக்கு வரல அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வரும். அப்போ அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க முடியும். ஸோ அதை எப்படி மக்கள் அவருடைய கேம்பெயினை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதே மாதிரி இவர் எந்த அளவுக்கு அந்த முயற்சிகளை எடுக்கிறார் அப்படின்றதும் ரெண்டும் வந்து பார்க்கணும் நம்ம. கண்டிப்பாக சார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் ரொம்ப நெருங்குது, வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவாங்க, தொகுதிகள் யாருக்கு பங்கு போக போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியும். அதற்கப்புறம் நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா கூட்டணியில் யார் நிற்கிறாங்கன்றது, அதுக்குள்ளே இருக்க கட்சி பிரச்சனைகள் அப்படின்னு இதெல்லாம் முடிஞ்சு தேர்தல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இன்னொரு வாய்ப்பில் கண்டிப்பாக சந்திக்கலாம் சார். இவ்வளோ நேரம் நீங்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய நேரத்துக்காகவும் ரொம்ப நன்றி. நன்றி.